ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்டோட ரூலர்ஸில் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிவட் டேபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிவட் டேபிள் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, இப்போ ஒரே வேல்யூ திரும்பி திரும்பி வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரே வேல்யூவோட டோட்டல் செக் பண்ணுறதுக்கு நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி பிவட் டேபிளை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பிவட் டேபிளில் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் எடுத்துட்டு அவங்களோட ரெகுலராக அவங்க வாங்கின மார்க்ஸை நான் டோட்டல் பண்ணி பார்த்துருக்கேன். எத்தனை டைம் இதுவரை எக்ஸாம் எழுதியிருக்காங்கிறதையும் நான் இதில் டோட்டல் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி பிவட் டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல டேட்டா எல்லாத்தையும் இன்புட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆருக்கான வேல்யூ கொடுத்துறேன். இதே மாதிரியான ஒரு 6 ஸ்டூடெண்டோட நேம், அதாவது இது சாம்பிள் ஒன்றுங்கிறது ஸ்டூடெண்டோட நேம்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி 6 ஸ்டூடெண்டோட நேம் இருக்குதுன்னா, இப்போ அதை அவங்களோட மார்க் லிஸ்ட், அவங்க ஒரு 10 டைம்ஸ் எக்ஸாம் எழுதினாங்கன்னா அந்த 10 டைம்ஸோட எக்ஸாமோட மார்க் லிஸ்ட் நான் ஒரே ஷீட்டில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எனக்கு ஓவராலாக டோட்டல் பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு நான் பிவட் டேபிள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எத்தனை டைம் எக்ஸாம் எழுதியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட நேம் கவுண்ட் வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயமா கஸ்டமைஸ் பண்ணலாம். நான் சிம்பிளா எப்படி பிவட் டேபிளை யூஸ் பண்றது இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இந்த சாம்பிள் அப்படிங்கிற டேட்டாவை போட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, நான் இப்போ டேட்டா ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நியூ ஷீட்டா இல்ல பழைய ஷீட்ல ஆல்ரெடி இருக்கிற ஷீட்லயே கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்மளுக்கு நியூ ஷீட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டு இது இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதுல ரோஸ், காலம்ஸ், வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல ஜட்ஜஸ் கவுண்ட் பை ஆன் மார்க் ஈச் நேம் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னொன்று சம் ஆஃப் த ஈச் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சம் ஆஃப் த ஈச் நேம் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு நேம் சாம்பிள் ஒன்னோட ஓவரால் டோட்டல் மார்க் எவ்வளோ, சாம்பிள் டூவோட ஓவரால் டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ கவுண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு சாம்பிள் ஒன்று வந்து எவ்வளோ மார்க், ஏதாவது ஓவராலாக எத்தனை டைம் அவர் எக்ஸாம் எழுதியிருக்காரு, சாம்பிள் 1 2 அந்த மாதிரி நம்மளுக்கு காட்டும். ஸோ இது நம்மளுக்கு ரெண்டுமே தேவையில்லை, நம்ம வேற மாதிரி பண்ண போகிறோம். ரோலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோலை என்ன வேல்யூ, அதாவது என்ன விதமான வேல்யூஸ் ரோலை வரணுமோ அந்த வேல்யூஸாக ரோலை கொடுத்துக்கோங்க. அதில் வேல்யூஸ்னு ஒன்று இருக்குதுல்ல, அதில் வந்து அதோட கவுண்ட்டு இல்லை அதோட எஸ்ஆர் நோ எத்தனை வாட்டி வந்திருக்கு அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, அதை ஓவரால் சம் தெரிஞ்சுக்கணும்னா வேல்யூஸில் அதை கொடுத்துக்கோங்க. காலமில் கொடுத்துட்டு அதே மாதிரி வேல்யூஸில் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஆகும். ஃபில்டரில் இதில் இந்த டேட்டாவில் ஏதாவது நீங்கள் ஃபில்டர் ஆட் பண்ணணும்னா ஃபில்டர், அதாவது எஸ் இருக்கு, எஸ் மட்டும் எனக்கு கவுண்ட் வரணும்னா எஸ் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி என்ன விதமான கஸ்டமைஸ்டாக நீங்கள் ஏதாவது பண்ணணும்னா அந்த ஃபில்டரில் கொடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா நேம் கவுண்ட் தான் கொண்டு வர போறேன் முதல்ல. அதனால நேமை வந்து ரோல போட்டுக்கிறேன். இந்த மறுபடியும் நேமை வந்து வேல்யூஸில் போட்டுக்கிறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு நேமும் எத்தனை வாட்டி எனக்கு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு என்னால் கவுண்ட் பார்த்துக்க முடியும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா டூப்ளிகேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இந்த பிவட் டேபிள் கூட யூஸ் ஆகும். பிவட் டேபிள் போட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ திருப்பி டூப்ளிகேட் ஆயிருந்துச்சுன்னா அங்கே 2ன்னு காட்டும், இல்லைன்னா 1 1 1 நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட் வச்சு டூப்ளிகேஷனை கண்டுபிடிக்கலாம் இந்த பிவட் டேபிள் வச்சு. அப்படி இல்லைன்னா நான் இப்போ இன்னொன்று பண்ணுறேன். இதோட எல்லாரோட ஓவரால் சம் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். மார்க் எடுத்து வேல்யூஸில் போட்டேன்னா எனக்கு ஒருத்தவங்களோட மார்க்கு எவ்வளோ, ஓவராலாக கிராண்ட் டோட்டல் இவங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகும். இது எதுக்கு யூஸ் ஆகுனா கஸ்டமரோட அமௌண்ட் எவ்வளோ எவ்வளோ கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்மளோட மந்த்லி
ரெகுலர் கஸ்டமர் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட டேட்டாவை எடுத்து அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு, அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஆஃபர் பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். இல்லை எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிவட் டேபிள் யூஸ் ஆகும். பிவட் டேபிள் நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும், அது அவங்களோட யூசேஜை பொறுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி பிவட் டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பிவட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ் பண்ண போகிற டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணி கரெக்டான ரேஞ்சஸ்குள்ளே வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கரெக்டாக எதுலேருந்து எது வரையும் நான் செலக்ட் பண்ண போகிறேனோ அந்த ரேஞ்சை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதை பிவட் டேபிளில் போட்டு நான் அதுக்குள்ளே உள்ளதை நான் பிவட் டேபிளில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2 காலம் இருக்கிறதுனால இதில் நேமு மார்க்னு மட்டும் தான் இங்கே ஷோ ஆகுது. உங்ககிட்ட என்னென்ன காலம் எல்லாம் இருக்கோ அதோட காலமோட ஹெட்டரு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். அது நீங்கள் ரோவாவோ இல்லை அதோட வேல்யூ போட்டு நீங்கள் எப்படி உங்களுக்கு என்ன யூஸ்க்காக நீங்கள் பிவட் டேபிள் எடுக்கிறீங்களோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஃபில்டர் கூட அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி பிவட் டேபிள் கிரியேட் பண்ணுறது, அது எதுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நம்மளோட கூகுள் ஷீட் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூகுள் ஷீட் டியூட்டோரியல்ஸ் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.